நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ரேவதி மனசே இப்படி மாறுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. இனிமேல் வந்துட்டு கார்த்தி ரேவதிக்கு உண்டான லவ் சீன்ஸ் தான் வரப்போகுது போல். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பாட்டி நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, கார்த்தியை கண்டிப்பாக நான் நல்லபடியாக பார்த்துக்கிடுவேன் பாட்டி, நீங்கள் குபா சேவ் நின்றுச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, மறுபடியும் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு சொல்ல எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா, என் பேரனை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கோ, அவன் ரொம்ப பாவம்மா, அவனுக்கு எல்லாமே அவங்க அம்மா தான், அவன் அம்மா போனதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்க போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வருத்தப்படுறாங்க. அதான் நான் இருக்கல பாட்டி, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. வேமா அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இங்கிட்டு வந்துட்டு மைதிலியையும் அவங்க மாமியார் இருக்காங்களே ஜானகி, அவங்களையும் தான் காமிக்கிறாங்க. என்ன மைதிலி சொல்கிற, கடைசியில் நம்ம மாப்பிள்ளையும் ரேவதியும் கணவன் மனைவின்னு எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு, அப்படி தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இந்த ஊரில் நம்ம இருந்திருக்கவே வேணாம், இப்போ ஃபஸ்ட்டே வந்துட்டு வந்தது எங்கேயாவது கிளம்பி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அத்தை எனக்கு ஒரு சந்தேகத்தில் தான் இருந்துச்சு, அப்புறம் தான் அத்தை நான் கன்ஃபார்மே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை வந்துட்டு ஏதோ ஒரு கட்டாயத்தினால தான் ரேவதி கழுத்தில் தாலி கட்டினாங்கன்னு சொல்லி நீ சொல்கிற, இதுக்கு மேலேயே நம்ம இங்கே இருந்தோன்னா சரிப்பட்டு வராது, அதுவும் அவங்க இடத்துல வேலை பார்த்துட்ருக்கோம், நம்மளை பார்த்து மாப்பிள்ளையோட வாழ்க்கை வந்துட்டு வீணாக போகக்கூடாது, நம்மளை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தீபாவோட ஞாபகம் மறுபடியும் வந்துடும், அது தேவையில்லாமல் ரேவதியோட வாழ்க்கையில் தான் பிரச்சனை ஏற்படுத்தும், மாப்பிள்ளை இன்னொரு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டதே எனக்கு பெரிய சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்ல, ஆமத்தை நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு மேலேயே நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம ஊரை விட்டு போயிடலாம், நமக்காக அவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இனிமேலாவது கார்த்திக் தம்பி சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சொல்கிறாங்க. ஆமாம் நீ வேமா கிளம்பு, நம்ம மட்டும் இங்கே இருந்து கிளம்புறத நம்ம ரேவதி பார்த்தானா கண்டிப்பாக நம்மளை விட மாட்டா, அவகிட்ட சொல்லாமல் யாருக்கு தெரியாமல் இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவியெல்லாம் பூட்டிட்டு பேக்கோட வந்துட்டு ஊரை விட்டு கிளம்பிடுறாங்க. பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. பஸ்ஸு வேறு இன்னும் வரலை, வேமா இங்கேருந்து கிளம்புனா தான் சரிப்பட்டு வரும், இல்லாட்டினா ரேவதி பார்த்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாயை மூடலை. அதுக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு ஆட்டோ வருது. அத்தை வாங்கத்தை இந்த ஆட்டோவில் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏற போகிற சமயத்தில் உள்ளேருந்து யாரோ எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ரேவதி தான். ரேவதியை பார்த்து வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க மைதிலியும் ஜானகியும். ரெண்டு பேருமே அப்படியே அமைதியாக திருன்னு முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்க, உங்கள் வீட்டுக்கு போயிட்டு தான் வர்றேன், நீங்கள் வந்துட்டு ஊரை விட்டே காலி பண்ணி போகிறீங்களாமே, எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, நான் தான் எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னேன்ல, ஊரை விட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை சொல்லுங்கள் என்கிட்ட, யாராவது எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரெண்டு பேருமே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் ஒரு வேலையாக வந்துட்டு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் வந்துட்டு எல்லாத்தையும் விசாரிச்சு தான் வர்றேன், முதல்ல உங்கள் வீட்டுக்கு அங்கே போயிட்டு தான் வந்தேன், நீங்கள் ஊரை விட்டே காலி பண்ணி போகிறீங்கன்னு தான் சொல்லியிருக்கீங்க, வீட்டு சாவியெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா, நான் உங்களை என்னோட சொந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரெண்டு பேருமே அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. அடுத்து வந்துட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ரேவதி ஊரை விட்டெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அங்கே வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு ரொம்ப சோகமாகவே இருக்காங்க. அவங்க அம்மாவை நினச்சி பார்த்துக்கிட்டே மயில் வந்துட்டு எவ்வளவோ ஆறுதல் சொல்லார். ஆனால் அந்த திகம் வந்துட்டு நம்ம சின்னத்தை திருந்துற மாதிரியே கிடையாது சந்திரா. அது வந்துட்டு கார்த்தியை வெறுப்பேற்றுறதுக்காகவே வருது. இந்த டைம் வேணால் நீ அக்கா கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், உன் அம்மாவை வந்துட்டு எப்படியாவது கொண்டு வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்லி நிரூபிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் உங்கள் அம்மா கடைசியில் இப்படி மேலவங்க போய் சொல்லுவாங்கன்னு தெரியாமல் போச்சு, பரவாயில்ல இதுவும் உனக்கு ஒரு அடி மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன செஞ்சிருந்தாலும் நான் பொறுத்துட்டு இருந்திருப்பேன், ஆனால் எங்கள் அம்மா மேலே கை வச்சிட்டிங்கல்ல, இனிமேல் வந்துட்டு என்னோடய ஆட்டத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு சந்திரா வந்துட்டு பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு சந்திரா நினைக்கிறாங்க, நீ எவ்வளோ தூரம் ஆட முடியுமா ஆடுடா, உன்னை அடியாக அடித்து இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வந்துட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு சாமுடி சரி எல்லாருமே கூப்பிட்றாங்க. இனிமேல் இந்த கிளவி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அது நினச்ச மாதிரி கூட கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்துச்சோ நடக்கலையோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, அவள் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல ராஜராஜா கோவம் வந்துடுது. அவர் வந்துட்டு திட்டுறாரு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.